தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகராக இருக்கிற விஜய் தேவரகொண்டா அவர்கள் பழங்குடியின மக்களை பற்றி தவறாக பேசி இப்போ சர்ச்சையில் சிக்கி வழக்கு பதிவு செஞ்ச பின்னாடி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அண்மையில் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் பேசின விஜய் தேவரகொண்டா காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத அட்டாக் பற்றி பேசியிருந்தாரு. அதாவது காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னும் காஷ்மீரிகள் நம்மளுடையவங்க, இந்தியா பாகிஸ்தானை தாக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஏன்னா பாகிஸ்தானியர்களே தங்களுடைய அரசாங்கத்தால் வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க, இது தொடர்ந்தா பாகிஸ்தானியர்களே அரசாங்கத்தை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அடுத்ததான் ரொம்ப கொச்சையா என்ன சொல்லியிருந்தாருன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடியினர் செய்யறத போலவே நடந்துக்கிறாங்க, பொது அறிவு இல்லாம போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எனவே இந்த பேச்சு தான் கடந்த ஒரு வாரமா சர்ச்சையில் இருந்துச்சு. இவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அது எப்படி பழங்குடியினர் மக்களை பத்தி இப்படி தப்பா பேசலாம், இவரு வெறுமனே பழங்குடியின மக்களை பத்தி மட்டும் பேசுறது கிடையாது, அவங்களுடைய நடத்தையை பத்தியே கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது எப்படி பழங்குடியின மக்கள் எல்லாம் காட்டு முன்னாடித்தனமா சண்டை போட்டு தான் இருப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் கண்டனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. எனவே விஜய் தேவரகொண்டா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் வழக்கறிஞரான லால் சௌஹான் அப்படிங்கிறவரு விஜய் தேவரகொண்டா மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார்ல பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பழங்குடி சமூகங்களுக்கு மத்தியில் நடந்த மோதல்கள் போலவே இருக்குதுன்னு சொல்லி விஜய் பேசியிருக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டி இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறாரு. எனவே இப்படி விஜய் தேவரகொண்டா மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்கிறது தான் பெரிய பரபரப்பு செய்தியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல தான் என்னுடைய பேச்சுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் தேவரகொண்டா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் ஒரு நீண்ட நெடிய பதிவுல பழங்குடியினர் சமூகம்னா ஆங்கிலத்துல பொதுவான ஒரு விஷயத்தை தான் குறிக்குது, நான் உள்நோக்கத்தோட புண்படுத்தும் விதமா பேசல அப்படின்னும், ஒருவேளை என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலோ இல்ல யாரையாவது புண்படுத்தி இருந்தாலோ என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும், அமைதி முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமை பத்தி பேசுறதே என்னுடைய நோக்கமா இருந்துச்சு அப்படின்னும், என்னுடைய தளத்தை மேம்படுத்திக்கவும் ஒன்றிணைக்கவும் மட்டுமே பயன்படுத்த நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னும், ஒருபோதும் பிளவுவாதம் கூடாது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாரு. எனவே இந்த போஸ்ட் தான் பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வருத்த தெரிவிச்சதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னும், இனிமேலும் பழங்குடியினர் மக்கள் பத்தின புரிதலை மாத்திக்கோங்க, ஏன்னா நீங்க பேசுனது உள்நோக்க கொண்டதா இல்லைனாலுமே உங்களுக்கு சப்கான்சியஸாவே ஒரு விஷயத்தை மோசமா குறிப்பிடணும் அப்படின்னும் போது பழங்குடியினர் பத்தி உங்க வாயில வருதுன்னா அந்த அடிப்படை சிந்தனையை உங்களுக்குள்ள ஊறி போயிருக்கிற சிந்தனையை நீங்க மாத்திக்க முற்படணும், அப்பதான் நீங்க கேட்ட மன்னிப்புக்கும் வருத்தத்துக்கும் ஒரு முழு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னவோ அதுவா தாங்க இருக்குது. என்னதான் படிச்சாலும் சரி, என்னதான் முன்னேறி போனாலும் சரி, ஒரு சில பிற்போக்குத்தனங்களையும் ஒரு சில மூட பழக்க வழக்கங்களையும் அப்படியே கடைபிடிச்சிட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காட்டு மிராண்டி அப்படிங்கிற வார்த்தையையும் ஆதிவாசி அப்படிங்கிற வார்த்தையையும் இன்னுமே கொச்சை சொற்களா தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஒருத்தரை கிண்டல் பண்றதுக்கோ ஒருத்தரை தாழ்ந்து பேசுறதுக்கோ ஒருத்தரை திட்டுறதுக்கோ இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா காட்டு மிராண்டி அப்படிங்கிறதோ ஆதிவாசி அப்படிங்கிறதோ ஒரு மனிதனோட நாகரிக வளர்ச்சி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனவே இந்த மாதிரியான நபர்களுக்கும் விஜய் தேவரகொண்டா போன்ற நபர்களுக்கும் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, காட்டு மிராண்டி பழங்குடியினர் ஆதிவாசி அப்படின்னு சொல்லி எல்லாமே நாகரிக வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. இப்ப இருக்கிற டெக்னாலஜியோ இல்ல வளர்ச்சியோ இல்லைன்னா நாமளும் அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருப்போம். எனவே இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே இந்த மாதிரி கிண்டல் பண்ற விஷயத்தெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. இதே போல பல வார்த்தை பிரயோகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாற்று தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்க இருக்கிற பாதி வசை சொற்களும் கொச்சை சொற்களும் இல்லாம போயிடும் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மையா இருக்குது.